பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சூரி நடித்த விடுதலை திரைப்படம் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் விடுதலை 2 திரைப்படம் 90% காட்சிகள் படமாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் மீதமுள்ள காட்சிகளை படமாக்கும் பணி தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விடுதலை 2 படத்தில் நடிப்பதற்காக துணை நடிகர்களை மதுரையிலிருந்து சிலர் அழைத்து வந்த நிலையில் அவர்களுக்கு பேசிய ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் படத்தில் நடித்த துணை நடிகர்கள் சிலர் தென்காசி ரயில் நிலையம் முன்பு மிகுந்த சத்தத்துடன் தங்களுக்கு முறையான ஊதியம் வழங்காததை கண்டித்து பிரச்சனையில் ஈடுபட்ட நிலையில் நாள் ஒன்றுக்கு 500 வீதம் சம்பளம் பேசி தங்களுக்கு முறையான ஊதியம் வழங்காமல் 350 ரூபாய் கொடுத்து அனுப்பி வைத்ததாக குற்றம் சாட்டினர். இதுகுறித்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலான நிலையில் போலீசாரும் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சாயிடு போட்டவளுக்கு 500 ரூபாயா, முடி வெட்டுறவளுக்கு 500 ரூபாயா, முடி வெட்டாதவளுக்கு 350 ரூபாயா. என்ன படத்துக்கு? என்ன படப்பா? விடுதலை 2. ஆமா. அதுக்கு பசங்க ஏஜென்ட் வந்து இன்னும் நான் சாப்பிடல. ஏஜென்ட் வந்து வாசி. காதல் திருமணம் செய்த 6 மாதத்தில் 3 மாத கர்ப்பிணியான கணவன் மனைவி இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த குன்னத்தூர் அருகே ஆதிதிராவிடர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கசாமி மகன் முத்துக்குமார். பந்தல் வேலை செய்து வரும் இவர் தனது உறவினர் பெண்ணான சந்திரா என்பவரை காதலித்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் இருவரும் கருமஞ்சுரை ஆதிதிராவிடர் காலனியில் வசித்து வந்த நிலையில் அவ்வப்போது இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் 3 மாத கர்ப்பிணியாக உள்ள சந்திரா கணவனுடன் ஏற்பட்ட சண்டையால் ஊத்துக்குளியில் உள்ள தனது தந்தை வீட்டிற்கு சென்றதால் முத்துக்குமார் சந்திராவை சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். இந்நிலையில் இருவரும் இரவு தூங்க சென்ற நிலையில் மறுநாள் காலை நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த முத்துக்குமாரின் பெற்றோர்கள் வீட்டின் மேல் ஏறி ஓட்டை குறித்து பார்த்தபோது இருவரும் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டை அருள்ஜோதி நகரை சேர்ந்தவர் பால் பாண்டி. இவர் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவி சரண்யா வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் சிலர் கண்ணில் மிளகாய் பொடி தூவி கை கால்களை கட்டி தலையில் பலமாக தாக்கிவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுண்ட் தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பல்லடம் போலீசார் விரைந்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பல்லடம் போலீசார் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மிளகாத்துல தூணுமே ஒருத்த வந்து உள்ள கதவை தள்ளி ஒருத்த கதவை தாள் வச்சுட்டேன். ஒருத்த உள்ள கையை இந்த பெயினை போட்டு கையை தாளை போட்டு கத்துனாலும் பக்கத்துல அந்த பசங்க இருப்பேன். நானும் கத்துறேன் சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்குங்கக்கா. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே முத்தா புதுப்பேட்டை எல்லையம்மன் நகர் பகுதியில் பிரகாஷ் என்பவர் கிருஷ்ணா ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடை மற்றும் அடகு கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி 4 வட மாநில வாலிபர்கள் பிரகாஷின் கடைக்குள் புகுந்து அவரை கட்டி போட்டு 1.5 கோடி மதிப்பிலான தங்கம், வெள்ளி, வைர நகைகளையும் 5 லட்சம் ரொக்க பணத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜஸ்தானை சேர்ந்த தினேஷ்குமார், சேட்டன் ராம் ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர். இவர்கள் இருவரும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேருக்கும் இடம் கொடுத்து தனது அடைக்கலத்தில் வைத்திருந்ததால் போலீசார் இருவரையும் ராஜஸ்தானில் வைத்து கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வைத்தியநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் திட்டக்குடி அரசு போக்குவரத்து பணிமனையில் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் திட்டக்குடி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த ஓராண்டாக சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். இதனால் அந்த சிறுமி 6 மாத கர்ப்பிணியாக உள்ளதை அறிந்த அவரது குடும்பத்தினர் ராமநத்தம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஓட்டுநர் ராஜா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.